டாடா எல்ட்ரிக்கு கண்ட்ரோலர் ஃபுல்லாக வெடிச்சு போயிட்டுருக்கு. ஃபுல் புகை. மைக்கு கண்ட்ரோல் நல்லா இருக்கான்னு தெரியல. ஃபுல்லாக வெடிச்சிருக்கு. இது பொறுமையாக தான் செக் பண்ணோம். ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடுவோம். ஏசியை டிசி ஆக்கி ரெட்டிஃபையர்லாம் பண்ணாது. ஸோ இது வந்து ஒரு ரெட்டிஃபையர் மாதிரிலாம் ஒர்க் பண்ணாது. டைரெக்டாக ஏசியை அப்படியே தான் தள்ளும். அது கண்ட்ரோல் பண்ணி தள்ளும், அவ்வளோதான். சரிங்களா? அதோட ஃபீட்பேக்லாம் எடுத்துகிட்டு கரெக்டாக இருக்கா எவ்வளோ இருக்கு என்னன்ட்டு அதை கண்ட்ரோல் பண்ணி தான் தள்ளும். அதனால இது கண்ட்ரோலாக சொல்கிறோம். இதனோட ஒரு ஃபுல் டெஸ்டிங் பாயிண்ட் வீடியோ தான். இது மெயின் லைனு இன்புட்டு இருக்குங்களா? லைனு நியூட்ரலு எர்த்து. லைன் இங்கே வருது, நியூட்ரலு எர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா காமன் எர்த்தாக கொடுக்குறான். சரிவா? அதாவது காமன் எர்த் மீன்ஸ் இப்போ இந்த சர்க்யூட் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு மைக்ரோ கண்ட்ரோல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த மைக்ரோ கண்ட்ரோல்லாம் ஒர்க் ஆகிறதுக்கு உண்டான கிரவுண்ட் வோல்ட்டாக இந்த மெயின் எர்த்தை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படின்னா இந்த சார்ஜர் எர்த்து இல்லைனா ஆனே ஆகாது. எர்த்து இல்லைனா ஒரு எரர் கோடுக்கு போய்டும். இந்த எரர் கோடில் ஃபர்ஸ்ட் எரர் கோடுக்கு வந்துடும். டொமஸ்டிக் சப்ளை எர்த் ஃபால்ட் இந்த எரர் கோடு வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இது மொத்தம் 4 எரர் கோடு இதில் கொடுத்துருக்காங்க. டொமஸ்டிக் பவர் சப்ளை இது வந்து எர்த் ஃபால்ட்டுக்காக கொடுக்குது. டொமஸ்டிக் பிளக் ஓவர் டெம்பரேச்சர் எரர். ரெண்டாவது எரர் பார்த்தீங்கன்னா பிளக் ஓவர் டெம்பரேச்சர் எரர். இது என்ன அப்படி எரர்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் எரர். செகண்ட் எரர் வந்து என்னன்னா டொமஸ்டிக் பிளக் ஓவர் டெம்பரேச்சர் எரர் அப்படின்றாங்க. என்னென்ன சொல்கிறாங்கன்னா இது மெயின் இன்புட் பாருங்கள். பவர் லைனில் மொத்தம் 5 ஒயர் வரும். லைனு, நியூட்ரலு, எர்த்து. தெரியுதுங்களா? லைனு இது ஒரு லைனுக்காக ஒரு ரிலே காயில், நியூட்ரலுக்கு ஒரு ரிலே காயில், எர்த்து வந்து பார்த்தீங்கன்னா காமன் கிரவுண்டாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்ரேட்டிங் வோல்ட்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பக் கன்வெர்ட்டர் மாடல். சரிங்களா? இதுக்கு வந்து எஸ்எம்எஸ்லாம் இதை ரெடி பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த இடத்துல ஒரு பிரிட்ஜ் ரெட்டிஃபையர், சின்ன ரெட்டிஃபையர் போட்டிருப்பாங்க. இது வந்து 12 வோல்ட் காயில், 12 வோல்ட் தான் அவுட்புட் வரும். 12 வோல்ட்டை இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு 5 வோல்ட் ரெகுலேட்டர் போட்டிருக்காங்க. 5 வோல்ட் ரெகுலேட்டர் போட்டு இந்த மைக்ரோ கண்ட்ரோல் இந்த ஆப்ரேட்டிங் வோல்ட்லாம் இதுலேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதனோட ஆப்ரேட்டிங் வோல்ட்டு 5 வோல்ட்டு 3.3 இது ரெண்டில் தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? இது மெயின் லைனில் ஏன் இந்த 5 ஒயர் வருதுன்னா லைனு, நியூட்ரல், எர்த்து, மீதி 2 ஒயர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு ஒயிட் கலர், ஒரு ரெட் கலர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒயிட் கலர், ரெட் கலர்னு பார்த்தீங்கன்னா இங்கே செகண்டரி செக்ஷனில் மைக்ரோ கண்ட்ரோல் பக்கத்துலேருந்து எடுத்திருப்பாங்க. இது எதுக்காகனா இந்த செகண்ட் எரர் சொன்னோம் பார்த்தீங்களா, டொமஸ்டிக் பிளக் ஓவர் டெம்பரேச்சர் எரர். இந்த எரருக்கு வந்துச்சுன்னா இந்த லைனில் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். இது என்னன்னா இங்கிருந்து 2 லைன் எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளோட மெயின் பிளக் இருக்குல்ல, நம்ம இந்த 15 amps பிளக் போட்டிருக்காங்கல்ல, இந்த பிளக்கில் வந்து ஒரு சென்சார் போட்டிருப்பாங்க. அந்த சென்சாரோட இது அதாவது என்னென்னா இது ஹீட் பண்ணோம் அப்படின்னா சென்சார் வேல்யூ போடும், வேல்யூ குறையும் போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் கொடுக்கும். இங்கே வந்து பிளக் வந்து ஹீட் ஆகுதுன்னு சொல்லி ஃபீட்பேக் கொடுக்கும்போது இந்த எரருக்கு போய்டும், பவர் அவுட் தள்ளாது. ஸோ ஃபர்ஸ்ட் எரர் எர்த் இல்லைனாலும் இதை அவுட்புட் தள்ளாது. செகண்ட் எரர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளக் ஓவர் ஹீட்டிங் எரர். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளக் ஹீட் ஆகுதுன்னு சொல்லி சென்ஸ் பண்ணிட்டு இது போய்டும். அதுக்காக இந்த 2 ஒயர் ரெட் ஒயிட் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே இடத்துல ஒரு தெர்மோ ஷாட் மாதிரி வச்சிருப்பாங்க. பட் ஆனால் சென்சார் மாதிரி தான் ஒர்க் பண்ணும். பவர் ஹீட்டான கட் ஆகிக்கிற மாதிரிலாம் கிடையாது. கொஞ்சம் எவ்வளோ ஹீட் ஆக அதான் சென்சார் மாதிரி தான் வேலை செய்யும். அது வேல்யூ பார்த்தீங்கன்னா 7K போட்டிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். இது ஒரு 2 ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்காங்க. 2 ரெசிஸ்டன்ஸுமே பார்த்தீங்கன்னா 15K போட்டிருக்காங்க. ஒரு 15K டேரெக்டாக ஐசி போது ஒரு 15K கிரவுண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும் போது 15K அதில் வந்து 15K சென்சார் இருக்கும். 15K சென்சார் போட்டு அந்த செகண்ட் எரருக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக 15K சென்சார் போட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எரர் 1 எரர் 2 பார்த்தாச்சு. ஓகேங்களா? இது வரைக்கும் இந்த பிரைமரி செக்ஷன் பார்த்தாச்சு. இது அவுட்புட் வரதை பார்த்தாச்சு. சரிங்களா? அதே அவுட்புட் லைனில் பார்த்தீங்கன்னா
1 2 3 4 ஒயர் இருக்கும். 4 ஒயரில் என்னென்னா ஒரு லைனு, ஒரு நியூட்ரலு, ஒரு எர்த்து, சரிங்களா, ப்ளஸ் ஒரு ஃபீட்பேக் ஒயர். இந்த ஃபீட்பேக் ஒயருக்கு பார்த்தீங்கன்னா சேம் பேஸ் சர்க்யூட்டில் என்ன போயிருந்தால் அந்த மாதிரி வரும், சரிங்களா. அதுக்கு அடுத்து வர்றது இந்த ஆம்ப்ஸு ஃபீட்பேக் லைனில் இந்த மைக்ரோ கண்ட்ரோல் ரிலேட்டடாக வரும். அடுத்து இந்த வோல்டரில் இந்த 680 ஓம்ஸ் கம்ப்ளைண்ட் வரும். ஏன்னா அது அடிக்கடி மால் ஃபங்க்ஷன் ஆகிடும். தேங்க்யூ. லைனில் வரணும். நான் சொல்கிறேன், ப்ளக்கு தனியாக சொல்கிறேன், ஓகேங்களா. இந்த 4 ஒயரை போடும். இந்த 4 ஒயர் போச்சுன்னா இது ஓகேன்னு அர்த்தம். அதே மாதிரி தேர்ட் எரர் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கண்ட்ரோலர் பாக்ஸ் வால்ட்டு. இந்த தேர்ட் எரர் என்னென்னா இந்த வோல்டர்லேயும் ப்ராப்ளம் வரலாம். மெயின் அந்த ப்ளக்கு நம்ம இன்சர்ட் பண்ணுறோம்ல, அதில் எதுனா இந்த சென்சாரோட எரர் இருந்தாலும் தேர்ட் எரருக்கு வரும். இந்த ஃபோர்த் எரர்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ம்ஸ் ஃபைண்ட் அவுட், ஆர்ம்ஸை செக் பண்ணுறதுக்காக, ஃபைண்ட் பண்ணுறதுக்காக ஒரு எடுத்திருக்காங்க லைனு, ஃபீட்பேக் லைனு காயில் போட்டு. ஸோ இது வந்து ஆர்ம்ஸ் எதனா ஓவராக எடுக்குது, இல்லை ஆர்ம்ஸ் எடுக்கல, லோடு எடுக்கல அப்படின்னா இந்த ஃபோர்த் எரர் வர ஆரம்பிச்சிடும். ஃபிஃப்த் எரர் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் எர்த் லீக்கேஜ் ஃபால்ட்டு. இது 4ம் 5ம் பார்த்தீங்கன்னா இந்த செகண்டரி லைன்லேருந்து வர ஃபால்ட்டு, சரிங்களா. அதாவது செகண்டரி லைன் மீன்ஸ் நம்மளோட கார் சைடில், கார் கனெக்டிங் பாக்ஸில், இந்த கனெக்டர் பாக்ஸில் இந்த சைடு இந்த ப்ளக்லேருந்து வர லைனு, சரிங்களா. அது நம்ம ப்ளக்கில் பார்த்தா தான் நமக்கு அந்த எரர் என்னென்னு புரியும். இப்போ ப்ளக்கில் பாருங்கள், ப்ளக்கில் சென்டர் பின் எர்த்து, இது லைன் 1, இது நியூட்ரலு. இங்கே 2 பின்னு கொடுத்துருக்கான் பாருங்கள். இதில் ஒரு ஒயரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் ஒயர் கொண்டு வந்து கொடுத்துருப்பான், சரிங்களா. இந்த பிளாக் ஒயர் 2.5 இதுக்கு வந்துடும். 2.5 இதில் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு பின்னு பார்த்தீங்கன்னா பேக் சைடில் பார்த்தீங்கன்னா டம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். டம்மியாக இருக்க மாதிரி இருக்கா, பட் ஆனால் இது நம்ம செக் பண்ணும்போது இதுக்கு எர்த்துக்கும் இதுக்கும் வச்சோன்னா ஒரு 680 ஓம்ஸ் காட்டணும். இதுக்கும் வச்சோம்னா இந்த ஃபீட்பேக் லைனுக்கும் இந்த ஃபீட்பேக் லைனுக்கும் வச்சும் போது பார்த்தீங்கன்னா செக் பண்ணியே காட்டுறேன். எர்த்தில் வைக்கிறேன் ஒரு ப்ரோப்பை. பார்த்தீங்கன்னா 79 கிலோ ஓம்ஸ் காட்டுது. இதில் வச்சா இதில் எதுவுமே வரல, பட் ஆனால் இது வந்து 680 ஓம்ஸ் காட்டும். 680 ஓம்ஸ் காட்டணும். இதில் ஒரு சில மாடலில் பார்த்தீங்கன்னா அதிகமாக கூட காட்டும். எர்த் ப்ரோப்பில் ஒன்று வைக்கிறேன். $670 பார்த்தீங்கன்னா 660 ஓம்ஸில் காட்டுது, சரிங்களா. அதே இந்த லைனில் வைக்கும்போது 79 கிலோ ஓம்ஸ். இது கரெக்டாக இருக்குது, இதுவும் கரெக்டாக இருக்குது. இதுக்கும் வச்சோம்னா ஒரு 80 கிலோ ஓம்ஸ் காட்டணும், 80 கிலோ ஓம்ஸ் காட்டணும். இப்படி இருந்துச்சுன்னா இது ஓகே. இப்போ நம்ம ஆன் பண்ணும்போது இதில் அந்த 2.5 எர்த்துக்கும் இதுக்கும் வச்சுன்னா 2.5 வரணும். 2.5 வருதுன்னா இந்த மைக்ரோ கண்ட்ரோல் செக்ஷன் கரெக்டாக இருக்குன்னு அப்படின்னு அர்த்தம். சார்ஜரில் எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு அர்த்தம். இப்போ இதில் வந்து இந்த வோல்ட் காட்டுது, இதில் ஏன் காட்டல அப்படின்னா இந்த வோல்டரில் ப்ராப்ளம் இருக்கு. இது 79 கிலோ ஓம்ஸ் காட்டுது, பட் ஆனால் இந்த பின் பாயிண்டில் எதுவுமே காட்டல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 680 ஓம்ஸ் காட்டணும். இந்த 680 ஓம்ஸ் இங்கே பின்னாடி பார்த்தா டம்மியாக தான் இருக்கும். ஆனால் ஏன் 680 ஓம்ஸ் காட்டுதுன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேரலாக இதுக்கும் ஒரு 680 ஓம்ஸ் எஸ்எம்டி ரெசிஸ்டன்ஸ் ஒன்று போட்டிருப்பாங்க. இது அடிக்கடி மால் ஃபங்க்ஷன் ஆகிடும். இது மால் ஃபங்க்ஷன் ஆனாலும் சார்ஜர்லாம் கனெக்ட் ஆகிற மாதிரி காட்டும், ஆனால் சார்ஜ் ஆகாது. இந்த எரர் கோடு வந்துடும். 3, 4, 5 இதில் ஏதாவது ஒரு எரர் கோடு வரும். 3 தான் வரும் மேக்ஸிமம், இல்லை 5 வரும். இந்த எரர் கோடு இதை காட்ட ஆரம்பிச்சிடும். இந்த வோல்ட் மிஸ் ஆச்சுனா, அதே இந்த ஃபீட்பேக் வோல்ட் மிஸ் ஆச்சுனாலும் இந்த எரர் தான் காட்டும். 3 இல்லைனா 5 காட்டும், சரிங்களா. இந்த 2.5 வரலன்னா இந்த செக்ஷனில் நம்ம எஸ்எம்டி செக்ஷனில் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மைக்ரோ கண்ட்ரோலு, ஒரு மெமரி ஐஸ் போட்டிருக்காங்க. இது ப்ரோக்ராமபிள் தான். ஸோ இதில் வந்து ஆஸ்குலேட்டர்லாம் எதுவும் இல்லை. ஸோ
ஸோ மெமரி ஐசி மூலிமா தான் ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி இங்கே ஒரு டிரான்சிஸ்டர்லாம் கொடுத்துருக்காங்க. 2 4 6 8 10 டிரான்சிஸ்டர் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஃபீட்பேக் பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுறது. இது இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ம்ஸை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது. ஆர்ம்ஸ் எதனா கம்மியாக இருக்குது, லோடு எடுக்கல அப்படின்னா அதை பேஸ் பண்ணி இது ஒர்க் ஆகுது. இவ்வளோ ஆர்ம்ஸ் எடுக்குது, ஆனால் இது சென்ஸ் பண்ணல அப்படின்னா சார்ஜ் ஆகாது. சார்ஜ் ஆகும். அங்கே கார்லலாம் நல்லாயிருக்கும், பைக்கில் நல்லாயிருக்கும், சார்ஜிங் எடுக்கும். ஆனால் இந்த கண்ட்ரோலில் வந்து சென்ஸ் பண்ண முடியல அப்படின்னா இந்த செக்ஷனில் இருக்குது எதனா ஒரு ரெசிஸ்டன்ஸோ இல்லை எதனா ஒரு டிரான்சிஸ்டோ இல்லை இந்த ஐசி எதனா ஃபால்ட் வந்துச்சுன்னா சார்ஜ் ஆகாது. பட் ஆனால் எல்லாமே கனெக்டிங் காட்டும், சார்ஜ் ஆகாது. எங்களுக்கு இது மேஜராக வர ப்ராப்ளம் இதுதான். இந்த எர்த்திங் ப்ராப்ளம் வரும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளக்லாம் போயிருக்கும், ப்ளக் போயிருந்தால் அவங்களே கட் பண்ணிவிட்டு இந்த லைன் எதனா மாற்றி கொடுத்து ஷார்ட் பண்ணி விட்ருவாங்க. நெக்ஸ்ட் வரது பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எம்பிஎஸ் சர்க்யூட்டு. இதில் வர இந்த 12 வோல்ட்டு, இந்த 5 வோல்ட்டு, இந்த